இன்றைய ஆன்மீக தகவல் ராமாயணம் மகாபாரதம் இதில் இருக்கின்ற கிளைக்கதைகளை பற்றியெல்லாம் இந்த ஆன்மீக தகவலிலே அவ்வப்போது அதிகம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதேபோல் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்திலே நாம் அதிகம் கேட்டிராத ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த கண்ணன் தன்னுடைய தர்மத்தை, இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டியிருக்கின்றார் என்பதை இந்த மகாபாரதத்தை நாம் படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். மகாபாரதமும் ராமாயணமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு வாழ்க்கையை கற்பிக்கின்ற அற்புதமான ஒரு பாட நூல் ஆகும். ஆகவே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்து அதன் வழி நடப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் என்பது அணுகாது. ஆகவே இன்றைய நாளிலே அதிகம் கேட்டிராத ஒரு மகாபாரத கதையைத்தான் பார்க்க இருக்கின்றோம். பாண்டவர்களும் திரௌபதியும் பந்தியிலே அமர வைத்து மிகப்பெரிய விருந்து கொடுக்கின்றார்கள். கௌரவர்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுக்கின்றார்கள். விருந்திலே துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி போன்ற பெரியவர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள். கௌரவர்களே அவர்கள்தான் பெரியவர்கள், அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். திரௌபதி பரிமாறிக்கொண்டே வருகின்றாள். துரியோதனனுடைய இலைக்கு அருகிலே வருகின்றாள். திரௌபதியை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த துரியோதனன் திரௌபதியை மனதை மிகவும் பாதிக்கின்ற ஒரு கேள்வியை கேட்டான். ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று குதர்க்கமாக கேட்டான் துரியோதனன். திரௌபதிக்கு அந்த கேள்வி அவளுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தளர்த்தியது. அவளால் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியவில்லை. செய்வதறியாது திகைத்து பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கண் கலங்கினாள். அந்த நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கலங்காதே திரௌபதி, நடந்ததை நான் கவனித்தேன். எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அழவைக்கு நினைத்திருந்தான் துரியோதனன். அதனால் இப்படி ஒரு கொடுமையான கேள்வியை உன்னை பார்த்து கேட்டுவிட்டான். வா, அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கின்றேன். நான் சொல்வது போல் செய், அது போதும் என்றான் கண்ணன். மிகுந்த மனக்கலக்கத்தோடு இருந்த திரௌபதி கண்ணன் சொன்னபடி செய்கிறேன் என்று சொன்னாள். நீ என்ன சொல்கின்றாயோ அதன்படி செய்கின்றேன் கிருஷ்ணா. எனக்கு மனம் மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்றார். நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ. துரியோதனன் மீண்டும் அதே கேள்வியை உன்னிடம் கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்று கேட்பான். உடனே நீ தக்ஷன் முறை என்று மட்டும் சொல். அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான், சாப்பிடாமலேயே சென்று விடுவான் என்று கூறினார் கிருஷ்ணர். கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்துக்கு மீண்டும் சென்றாள் திரௌபதி. மீண்டும் துரியோதனுடைய இலை அருகிலே அவள் வந்தாள். அப்போதும் விஷமத்தோடு அதே கேள்வியை மீண்டும் கேட்டு, எனக்கு நீ பதில் கூறவே இல்லையே, இன்று யாருடைய முறை என்று குதர்க்கமாக மறுபடியும் கேட்டான் துரியோதனன். கிருஷ்ணன் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்ஷகன் முறை என பளிச்சென பதில் தந்தாள் திரௌபதி. அதை கேட்டு விஷநாகம் தீண்டியது போல் அதிர்ந்தான் துரியோதனன். சட்டென எழுந்து அங்கிருந்து வெளியேறிவிட்டான். திரௌபதிக்கு மிகுந்த ஆச்சரியம். கண்ணனிடம் ஓடோடி வந்தாள். கண்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தக்ஷகன்? அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி பெயர்ந்தார் போல் பதறி சாப்பிடாமல் கூட எழுந்து ஓடுகின்றானே என்று கேட்டார். கண்ணன் அதற்கான காரணத்தையும் அந்த கதையையும் திரௌபதியிடம் கூறினார். துரியோதனுடைய மனைவி பானுமதியானவள் மகா பதிவிரதை, கணவனையே தெய்வமாக கருதுகின்ற மிகுந்த உத்தமி. ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை அடைவதிலே குறியாக இருந்தான். மனைவியிடம் பேசக்கூட அவனுக்கு நேரம் இல்லை. திருமணமாகி
மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையினுடைய பயனை அடைகின்ற பாக்கியம் பானுமதிக்கு கிட்டவே இல்லை. துரியோதனுடைய அன்புக்காக ஏங்கினாள், தெய்வங்களை எல்லாம் வேண்டினாள். அவள் தவம் பலிக்கின்ற வேளை வந்தது. ஒரு முறை முனிவர் ஒருவர் பானுமதியினுடைய துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார். மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலிலே இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினாள் முனிவர். பானுமதியும் அதன்படியே பாலை நன்கு காய்ச்சி அதிலே இனிப்பும் இன்சுவையையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதிலே இட்டு கணவனுடைய வருகைக்காக காத்திருந்தார். அன்று நல்ல பௌர்ணமி. 2ஆம் இரவின் ஜாமத்திலே அந்தப்புறம் வந்தான் துரியோதனன். அப்போது அவன் மது அருந்தியிருந்தான். பால் அருந்துகின்ற மனோநிலையிலே அவன் இல்லை. ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால் ஒதுக்கிவிட்டான். கைதவறிய கிண்ணத்திலே இருந்த பால் தரையிலே சிந்தியது. அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த தக்ஷகன் என்ற நாகம் அந்த பாலை சுவைத்தது. தக்ஷகம் சர்ப்பங்களுடைய ராஜன். பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதியின் மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. உடனே அவன் மனித உருவிலே அவள் முன் தோன்றி தன்னுடைய ஆவலை வெளியிட்டான். தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான். பதிவிரதையான பானுமதி பதறினாள், துடித்தாள். துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும். தான் அவளது அன்பையும் பிரேமையையும் புரிந்து கொண்டு நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான். தக்ஷகன் கால்களிலே விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் துரியோதனன். தக்ஷகன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன். பாலிலே கலந்திருந்த வேரின் சக்தியால் உந்த பெற்றதால் தான் அவனுடைய உள்ளம் பானுமதியை விரும்பியது. எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை. அதே நேரம் அவளுடைய வசியம் செய்த பாலை குடித்ததினால் பானுமதியின் அன்பை இழக்கவும் அவன் தயாராக இல்லை. எனவே ஒரே ஒரு நிபந்தனையை விதித்தான். அந்த புறத்திலே அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியிலே உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன். பானுமதியும் புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும். அப்போது அவள் கற்புக்கு எந்தவிதமான களங்கமும் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தக்ஷகன். அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பாலூற்றி வருகிறாள் பானுமதி. துரியோதனனும் பயபக்தியோடு அங்கு சென்று பங்கு கொள்கின்றான். இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தக்ஷகனுக்கும் மட்டுமே தெரியும். இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இதனை கூறியவுடன் துரியோதனுடைய அதிர்ச்சி அதிகமாகிவிட்டது. சாப்பிடாமல் கூட எழுந்து சென்று விட்டான் என கூறி சிரித்தார் கிருஷ்ணர். துரியோதனனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினாள் திரௌபதி. பின்னாளிலே துரியோதனனிடமிருந்து தன்னுடைய கற்பை காக்கப் போகணும் கிருஷ்ணன்தான் என்பதை அறியாமல் அப்போது அவனை வணங்கினாள், என்னை காத்தாய் என்று. எப்போதுமே நான் உன்னை காப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார். அவர் கூறியதிலே பலவிதமான அர்த்தங்கள் இருந்தது. பின்னாளிலே மகாபாரதத்திலே நடந்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.